கிறிஸ்துவின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் மதுரை பறவையில் இருக்கிற தூய இம்மானுவேல் ஆலயத்தின் சார்பாக நடைபெறுகின்ற இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனைக்கு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் இருக்கிற இடங்களிலே தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஈவாக தந்திருக்கிற இந்த சிறப்பான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமையிலும் உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிற இடத்திலிருந்து உம்மை நோக்கி இந்த ஆராதனையிலே கலந்து கொள்ளும்படியாக உம்முடைய வார்த்தைகளை கேட்பதற்காக எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை தந்து எங்களை அமர்த்தி இருக்கிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வாய்ப்பை நாங்கள் சரியாய் பயன்படுத்திக் கொள்ள கிருபை தாரும். இந்த ஆராதனையின் ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் நாங்கள் உம்மை காணும்படியான கிருபையை எங்களுக்கு தாரும். நாங்கள் இந்த நாளிலே படிக்கப் போகிற வேத பாடங்கள் எங்களுடைய வாழ்வை சரிப்படுத்துகின்றனவாக அமையட்டும். எங்களோடு கூட இடைப்படுகிற எங்கள் ஆண்டவருடைய சத்தத்தை நாங்கள் இந்த ஆராதனையிலே கேட்கிற கிருபையை எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக கிறிஸ்து சபை பாமாலைகளிலே 322ஆம் பாமாலை பாடுவோம். பாமாலை 322. கர்த்தாவை நல்ல பக்தியாலே எப்போதும் நம்பும் நீதிமான் எத்தீங்கிலேயும் மகனாகி அன்பாய் காப்பாற்றப்படுவார். உன்னதமான கர்த்தரே
காண்பாய் நீதிமான் கர்த்தரால் கைவிடப்படான். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியையும் செய்வானையாகில் அவன் தன் ஆத்மாவை பிழைக்க பண்ணுவான். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்திருக்கிற பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் மாயமாய் மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேதவசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் இக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மன தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமின்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாயிருக்கிறது. ஆகையால் நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் பொதுவான பாவ அறிக்கையை சொல்ல உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நாம் யாவரும் முழங்கால் படியிட்ட நிலையிலே நம்முடைய பாவங்களை உணர்ந்தவர்களாக பொதுவான பாவ அறிக்கையின் வழியாக பாவங்களை அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உடைய வழிகளை விட்டு வழிவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதரை கருணை செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகி எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவபக்தியும் நீதியும் தெளிந்த பக்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாய் இருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்துக்கு பாவ விமோசனத்தை மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாய் இத்தருணத்தில் நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தம் உள்ளவர்களாய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் நம்முடைய பரிசுத்தாவியை அருளி செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். நாம் யாவரும் இணைந்து கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை சொல்லுவோம். பிரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்த பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. மண்டலங்களை அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை என்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். நாம் யாவரும் நின்ற நிலையிலே 42வது சங்கீதத்தை மாறி மாறி வாசிப்போம். மாறி மாறி வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டிருக்கிற சங்கீதம் 42. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே, என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது.
உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தின் கைப்பும் துதியுமான சத்தத்தோட தேவாலயத்திற்கு போய் வருகிறேன். இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. என் ஆத்மாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்து ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். என் தேவனே, என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது. ஆகையால் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறுமலையில் இருந்து உம்மை நினைக்கிறேன். உமது மதகுகளின் இறைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. உமது அலைகளும் திரைகளும் எல்லாம் என் மேல் புரண்டு போகிறது. ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார். ராக்காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது. என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி, ஏன் என்னை மறந்தீர்? சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும் என்று சொல்கிறேன். என் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோட சொல்லி என்னை நினைப்பது என் எலும்புகளை உருகுகிறது போல் இருக்கிறது. சேர்ந்து வாசிப்போம். என் ஆத்மாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் சமூகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. நின்ற நிலையிலேயே நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வழியாக சேர்ந்து எழுதுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உட்பவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இருக்கிறார். மூன்றாம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தள்ளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளவரை மரித்தோரையும் ஞானியை வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாம் பரிசுத்தப்படுவதாக. உடைய ராஜ்யம் வருவதாக. உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை நீர் எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ஆமென். கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரிப்பியும். கர்த்தாவே, உம்முடைய ஜனத்தை இரட்சியும். கர்த்தாவே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடும். பராபரனே, எங்கள் இருதயத்தை சுத்திகரியும். ஜெபம் பண்ண கடவோம். திரித்துவ திருநாளுக்கு பின்வரும் 10ஆம் ஞாயிறு சுருக்க ஜெபம். ஆண்டவரே, உமது அடியார் செய்யும் ஜெபங்களுக்கு இரக்கமாய் செவி கொடுத்து நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறவைகளை பெறத்தக்கதாக உமக்கு சித்தமானவைகளையே கேட்டுக்கொள்ளும்படி எங்கள் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் கிருபை செய்தருளும். ஆமென். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தையை விரும்புகிறவருமாகிய தேவனே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுயாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிற முதலியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கு பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களிலும் நின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். ஆமென். சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்முடைய ஜனங்கள் வனாந்தரத்திலே மோசேயையும் ஆரோனையும் எதிர்த்து அவர்களுக்கு விரோதமாய் அடம் சாதித்து கலகம் செய்தது நிமித்தம் அவர்கள் மேல் கோபம் கொண்டு வாதையை வரவிட்டு தாவீது ராஜாவின் காலத்திலும் கொள்ளை நோயினாலே 70,000 பேரை சங்காரம் செய்து பின்பு உமது இரக்கத்தின் நினைவு கூர்ந்து மற்றவர்களை ரட்சித்தீரே. இக்காலத்தில் கொடிய விஷவியாதியினாலே வாரிக் கொள்ளப்படுகிற ஏழை பாவிகளாகி எங்கள் மேல் மனதுருகி அப்பொழுது தேவரீர் இரக்கமாய் பாவ பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு வாதையை நிறுத்தும்படி சங்கார தூதனுக்கு கட்டளையிட்டது போல இப்பொழுது எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து இந்த கொடிய விஷ வியாதியை எங்களை விட்டு நீக்கி அருளும். சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரம பிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் உமது மிகுந்த வல்லமை ஆலயங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாய் இருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு
நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகையினாலே நடத்தியருள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். மகா அதிசயங்களை செய்கிற சர்வ வல்லமை நிறைந்த தேவனே, எங்கள் அத்தியட்சர் மேலும் குருமார் மேலும் அவள் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கியம் தருகிற உடைய கிருபையுள்ள ஆவியை அனுப்பி அவர்கள் உமக்கு உத்தம பிரியமானவர்களாய் நடக்கும்படி உமது ஆசீர்வாதமாகிய பணி அவர்கள் மேல் ஓயாமல் பெய்ய செய்திருளும். கர்த்தாவே, எங்கள் காரிய கர்த்தர் மத்தியஸ்தருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக இதை கட்டளையிட்டருளும். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிறவைகளை அருளி செய்வேன் என்று வாக்குறுதி இருக்கிறீரே. கர்த்தாவே, உமது அடியாராகி எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதலை இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். எல்லா மனுஷரையும் சிருஷ்டித்தவரும் காப்பாற்றுகிறவருமாயிருக்கிற பராபரனே, எவ்வகையும் எந்த நிலைமையும் உள்ள மனுஷர்களுக்காக நாங்கள் தாழ்மையாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம். சகல தேசத்தாருக்கும் உமது இரட்சணியத்தையும் சகல ஜாதியாருக்கும் உமது வழிகளையும் தெரியப்படுத்தியருளும். விசேஷமாக தேவரீர் பொதுவாயிருக்கிற திருச்சபைக்கு நற்சீரை தந்து தங்களை கிறிஸ்தவர் என்று சொல்லிக் கொள்கிற யாவரும் சத்திய மார்க்கத்திலே நடக்கவும் ஆவியின் ஒருமையிலும் சமாதான கட்டிலும் நீதிபுள்ள நடக்கையிலும் நிலைத்து விசுவாசத்தை பற்றி கொண்டே இருக்கவும் அந்த சபையை உம்முடைய நல்ல ஆவியினாலே நடத்தியருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். கடைசியாக மனதையும் சரீரத்தையும் ஆஸ்தியையும் பற்றி எவ்விதமான துன்பங்களும் அடைந்து வருத்தப்படுகிற யாவரையும் பிதாவே உமது தயவுக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். அவர் அவர்களுடைய அவசரங்களுக்கு தக்கதாக தேவரீர் ஆறுதலையும் சகாயத்தையும் மறுபடி செய்து உபத்திரவ படுக்கையில் அவர்கள் பொறுமையாயிருக்கவும் அவர்கள் துன்பங்கள் எல்லாம் இன்பமாய் முடியவும் கட்டளையிட்டருள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். தயவு செய்து உட்காருங்கள். இந்த நாளுக்கென்று வாசிக்கும்படியாக தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிற திருமறை பகுதி பரிசுத்த மார்க்கு என்பவர் எழுதிய நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் முதல் 44ஆம் வசனம் முடிய. மார்க்கு 6வது அதிகாரம் 34ஆம் வசனம் முதல். இயேசு கரையில் வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். வெகு நேரம் சென்ற பின்பு அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்திரமான இடம், வெகு நேரமுமாயிற்று, புசிக்கிறதற்கு இவரிடத்தில் ஒன்றுமில்லை. ஆகையால் இவர்கள் சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கும் ஊர்களுக்கும் போய் தங்களுக்காக அப்பங்களை வாங்கிக் கொள்ளும்படி இவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்களே அவர்களுக்கு போஜனம். அதற்கு அவர்கள், நாங்கள் போய் 200 பணத்துக்கு அப்பங்களை வாங்கி இவர்களுக்கு புசிக்கும்படி கொடுக்க கூடுமோ என்றார்கள். அதற்கு அவர், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு, போய் பாருங்கள் என்றார். அவர்கள் பார்த்து வந்து 5 அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு என்றார்கள். அப்பொழுது எல்லாரையும் பசும் புல்லின் மேல் பந்தி பந்தியாக உட்கார வைக்கும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார். அப்படியே வரிசை வரிசையாய் 100 பேராகவும் 50 பேராகவும் உட்கார்ந்தார்கள். அவர் அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை விட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி தம்முடைய சீசர்களிடத்தில் கொடுத்தார். அப்படியே 2 மீன்களையும் எல்லாருக்கும் பங்கிட்டார். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மேலும் அப்பங்களிலும் மீன்களிலும் மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். அப்பம் சாப்பிட்ட புருஷர் ஏறக்குறைய 5000 பேராயிருந்தார்கள் என்பது. கிறிஸ்துவின் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே திரும்பவுமாக உங்கள் யாவையும் பரவையில் இருக்கிற தூய இம்மானுவேல் ஆலயத்தின் சார்பாக வாழ்த்தி இந்த ஆராதனைக்கு வரவேற்கிறேன். மதுரையில் மட்டுமல்ல, தமிழகத்திலும் கேரள மாநிலத்திலும் இந்தியாவின் பல்வேறு இடங்களிலும் மட்டுமல்ல பல வெளிநாடுகளிலும் இருந்து இந்த ஆராதனையிலே இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் நாங்கள் மகிழ்ச்சியோடு கூட இந்த ஆராதனைக்கு வரவேற்கிறோம். கடந்த 5 மாதங்களாக நாம் இந்த ஆன்லைன் வழியாக மிக நெருக்கமாக நாம் ஒன்றிணைந்து ஆண்டவரை ஆராதித்து வருகிறோம். இந்த நிலை எப்போது மாறும் என்று தெரியவில்லை. சிறிது சிறிதாக தளர்வுகள் அறிவிக்கப்பட்டாலும் இன்னும் முழுமையாக நாம் ஆலயத்திலே சென்று ஆராதிக்க முடியாத சில கடுமையான சட்ட நிலைகளும் இருக்கின்றபடியினாலே நாம் இன்னும் ஆலயங்களை திறக்க முடியவில்லை. சீக்கிரமாக அந்த நிலைகள் எல்லாம் மாறும். இந்த கொள்ளை நோயின் பாதிப்புகளை ஆண்டவர் மாற்றி விரைவிலே நாம் ஆலயத்திலே ஆண்டவரை வழிபட ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வார். இப்போது ஒரு சில திறந்திருக்கிற ஆலயங்களின் நிலைகளை கேட்கும்போது ஒரு அச்சம் எனக்குள்ளே இருக்கிறது. ஒருவேளை
ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆலயத்திற்கு வருவதை மறந்து போய்விட்டார்களோ என்று என்ன தோன்றுகிறது. ஏனென்றால் நான் சொல்றது நிறைய கிறிஸ்தவர்கள் சூழ்ந்திருக்கின்ற பகுதிகளிலே உள்ள ஆலயங்களில இப்போ ஞாயிற்றுக்கிழமை தவிர மற்ற நாட்களிலே ஆலயங்கள் திறக்கப்பட்டிருக்கின்றன. இந்த சூழலிலே ஆலயத்திற்கு வருகிறவருடைய எண்ணிக்கை மிக மிக குறைவாக இருக்கிறது என்ற தகவல் உண்மையிலேயே அது நம்மை அதிர வைக்கின்ற ஒரு தகவல். எல்லா ஆலயங்களிலும் என்ன எதிர்பார்த்தாங்க, நீண்ட நாட்களுக்கு பிறகு ஆலயங்கள் திறக்கப்படுகின்றன, ஆகையினால சபையார் பெருமளவிலே ஆலயத்திற்கு வருவார்கள் என்று பல ஏற்பாடுகளை எல்லாம் செய்து வைத்திருந்த நிலையில மிக குறைவான எண்ணிக்கையிலேயே சபையார் கலந்து கொண்ட செய்தி அநேக கிறிஸ்தவ மக்கள் நெருக்கமாய் வாழ்கின்ற இடங்களில் இருக்கிற ஆலயங்களிலும் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, ஒருவேளை இந்த 5 மாத இடைவெளி என்பது நம்மை ஆண்டவரை விட்டு தூரப்படுத்தி விட்டதோ, அல்லது வாழ்க்கையின் கடினமான சூழ்நிலைகள், நமக்கு இருக்கிற தேவைகள், நம்முடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகாத நிலை என்றெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை அசைத்துக் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலைகள் ஒருவேளை ஆண்டவரை விட்டு நம்மை பிரித்து கொண்டு போய் கொண்டிருக்கிறதோ என்ற ஒரு ஐயத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரோடு கூட எவ்வளவு நாம் நெருங்கி வருகிறோமோ அவ்வளவு நம்முடைய பிரச்சனைகளையும் நம்முடைய போராட்டங்களையும் நாம் தாங்கி வாழ முடியும். நான் உங்களுக்கு ஒரு மந்திரமாக அல்லது உங்க மனதை மகிழ்விக்கும் விதமாக நீங்க ஆண்டவரோடு நெருங்கி வந்தா உங்க பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து விடும் என்று சொல்லவில்லை. திருமறையும் அப்படி நமக்கு போதிக்கல. ஆண்டவரோடு நெருங்கி வாழ்கிறவர்கள் போராட்டங்களை தாங்கி, போராட்டங்களுக்குள் ஆண்டவருடைய கரம் எப்படி நம்மை நடத்துகிறது என்பதை புரிந்து கொண்டு வாழ முடியும். ஒருவேளை மனசோர்விலே நீங்கள் இருக்கிறீர்களோ என்னவோ தெரியாது. என்னுடைய திருச்சபை மக்கள் மிக உற்சாகமாய் ஆலயம் எப்போது திறக்கும் என்ற வாஞ்சையோடு இருக்கிறீர்கள். இந்த வாஞ்சை கடைசி வரைக்கும் நிலைக்கணும். ஆலயம் திறக்கின்ற அன்றைக்கு நாம் நிச்சயமாக மற்ற ஆலயங்களுக்கு மாதிரியாக இருப்போம் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா நம்முடைய திருச்சபை மக்களோடு நாம் பழகிட்டு இருக்கிறதுல வைத்து ஆலயம் எப்போது திறக்கும் என்ற வேகத்தில் நம்ம மக்கள் இருக்கிறீர்கள். ஆனால் இன்றைக்கு பல இடங்களிலே அந்த நிலை மாறிடுச்சு. ஒருவேளை இது காரணமாக இருந்தது என்றால், என் அன்பான நண்பர்களே, நான் எங்க திருச்சபை மக்களுக்கு மட்டும் பேசல, அநேகர் நீங்கள் இந்த நிகழ்ச்சியில பாக்குறீங்க இல்லையா, இந்த ஆராதனையில கலந்து கொண்டிருக்கிறீர்கள் இல்லையா, ஒருவேளை உங்க மனசுக்குள்ள அப்படி ஒரு தொய்வு இருக்குமானால் தயவு செய்து உங்க மனதை திருமறையின் பக்கம் திருப்புங்க. வேத வசனங்களின் பக்கம் நீங்க திரும்பி வாங்க. ஆண்டவரோடு நெருங்கி வாழுவதை நீங்கள் விட்டு விடாமல் பிடித்துக் கொள்ளுங்கள். உங்க வாழ்க்கையின் போராட்டம் எதுவாய் இருந்தாலும், உங்க பிரச்சனை எதுவாய் இருந்தாலும், அந்த பிரச்சனைக்கு தீர்வு ஆண்டவரால் மட்டுமே கொடுக்க முடியுமே தவிர, நீங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கிற, நீங்களா ஏதாவது நினைத்து குழப்பி கொண்டிருக்கிற காரியங்கள் உங்களுக்கு தீர்வாக அமையவே அமையாது. நாம் இன்றைக்கு வேத பாடமாக வாசிக்க கேட்ட பகுதி நமக்கு மிக நன்றாய் தெரிந்த ஒரு பகுதி இல்லையா. கடந்த வாரமும் இந்த பகுதியில் இருந்து முன்னுரையாக சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். இயேசுவானவர் இருக்கிற இடத்திலும் தேவை அல்லது பிரச்சனை வரத்தான் செய்யும். இயேசுவானவர் இருந்துவிட்டால் அங்கு எந்த தேவையும் வராது என்று யாராவது உங்களுக்கு சொல்லி கொடுத்திருந்தாங்கன்னா தயவு செய்து அதை நம்பாதீர்கள். ஏன்னா இன்னைக்கு சில நவீன உபதேசிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களை ஏமாற்றி உங்கள் பணத்தை பிடுங்குவதற்காக உங்க காதுகளுக்கு இன்பமான சில உபதேசங்களை கொடுத்திருக்கிறார்கள். அதையே நீங்க உள்வாங்கி, அது உங்களுக்கு மகிழ்ச்சியானது, அதையே நீங்க உள்வாங்கி வச்சிருக்கிறதுனால உங்களுக்கு மனசுக்குள்ள என்ன இருக்குது, ஏசாமி கூட இருந்துட்டா எல்லாமே நமக்கு சாதகமா நடக்கும், அப்படி நடக்கும் என்று திருமறையில் எங்கேயுமே இல்லை. ஆனால் அந்த போராட்டங்களின் போது நாம் இயேசுவானவரை சார்ந்திருந்தால் நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். இதுதான் திருமறை நமக்கு கற்றுக் கொடுக்கிற போதனை. கானாவூர் என்ற ஊரில் கல்யாண வீட்டுக்கு போயிருந்தார் இல்லையா, ஏசாமி இருந்தாரு. இருந்தா பிரச்சனை இருக்கக்கூடாதே, அங்க திராட்சரசம் குறைவுபட்டது. ஆனால் அந்த சூழ்நிலையிலே சில பாடங்களை அவர் படித்து கொடுத்து தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றி குறைவை நிறைவாக்கினார். இதுதான் ஆண்டவர் செய்கின்ற வேலை. ஆண்டவர் இருக்கிற இடத்துல பிரச்சனையே இருக்கக்கூடாது என்று தயவு செய்து நினைக்காதீங்க. பிரச்சனைகள் வரும், ஆனால் ஆண்டவரை சார்ந்து இருக்கும் போது ஆண்டவர் பிரச்சனைகளை முழுவதுமாய் மாற்றி கொடுப்பார். அதே போல ஒரு முறை கடலிலே பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க.
இயேசுவானவரும் அந்த கடலிலே அந்த படகுல இருக்கிறாரு. ஆனா அவர் அயர்ந்த நித்திரையாய் இருக்கிறார். சீஷர்கள் மட்டும் நல்லா அலர்ட்டா இருக்கிறாங்க. திடீரென்று அந்த படகு அமிழத்தக்கதாக பெரும் காற்று, அந்த கடல் அலைகள் கொந்தளிக்கின்றன. அப்ப நடந்தது என்ன? சீஷர்கள் பயந்து சாக போகிறோம் என்று சொல்லி ஆண்டவரை எழுப்புகிறார்கள். இயேசுவானவர் பயணம் செய்த படகு அமிழத்தக்கதாக அலைகளினால் அலைக்கழிக்கப்பட்டது. ஆனா படகு அமிழாது. அதற்குள்ளே ஆண்டவர் சீஷர்கள் அவரை சார்ந்திருக்க வேண்டும் என்று அவரை எழுப்பி சொன்னபோது அற்ப விசுவாசிகளை என்ற விசுவாசத்தை கடிந்து கொண்டு காற்றையும் கடலையும் அதட்டினார். இது திருமறையின் போதனை. ஏசாமி உங்க குடும்பத்துக்குள்ள இருந்தார்னா உங்களுக்கு பிரச்சனையே வராது என்பது திருமறையின் போதனை இல்ல. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். உள்ள இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம். வரும்போது நீங்க அவரை சார்ந்தீர்களானால் அவர் காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்துவார். இப்ப நம்ம வாசிக்க கேட்ட இந்த பகுதியிலையும் இயேசுவானவர் இருக்கிறார். ஒரு தேவை வருகிறது, ஒரு பிரச்சனை வருகிறது. ஏற்கனவே கடந்த வாரம் நீங்க இந்த ஆராதனையில கலந்து கொண்டவர்கள் அல்லது இந்த செய்தியை பார்த்தவர்களுக்கு இது தெரியும். 3 கூட்டமாய் மக்களை நான் பிரித்து வைத்தேன். ஒன்னு திரளான ஜனங்கள், இன்னொன்னு 12 சீஷர்கள், இன்னொரு பக்கம் இயேசுநாதர் மட்டும். இப்போ அந்த திரளான ஜனங்கள் இயேசுவானவருடைய போதனையில மயங்கி நேரம் போனதை கூட அவர்கள் உணராமல் அந்த பிரசங்கத்தில் லைச்சு உட்கார்ந்திருக்கிறாங்க. இவங்களுக்கு உணவு கொடுக்கணும். இயேசுசாமி போதனையை தொடர்ந்து கொண்டிருக்கிறார். ஆனா இந்த 12 சீஷர்களும் நிச்சயமா ஒரு கான்ஃபரன்ஸ் போட்டிருக்கணும். அந்த கான்ஃபரன்ஸ்ல இந்த மக்களுக்கு உணவு கொடுக்கணும். நேரம் ஆயிடுச்சு, வனாந்திரமான இடம், 200 பணத்துக்கு போய் அப்பங்களை வாங்கினாலும் இவங்களுக்கு கொடுக்க முடியாதுங்கிற அந்த ரெசல்யூஷன்ஸ், அந்த தீர்மானங்கள் எல்லாம் இவங்க இந்த 12 பேருடைய இந்த கமிட்டி மீட்டிங்ல தீர்மானமாய் போடப்பட்டிருக்கும். அதை தான் அப்படியே கொண்டு வந்து இயேசுநாதர் இடத்துல, இயேசுநாதரே நாங்க ஒரு மீட்டிங் போட்டோம், அந்த மீட்டிங்ல இந்த தீர்மானங்களை எல்லாம் எடுத்திருக்கிறோம், இதுக்கு நீங்க முடிவு சொல்லுங்க கொண்டு வந்து அவங்க கிட்ட கொடுக்கறது மாதிரி இந்த சம்பவம் இருக்குது இல்லையா? ஆக இந்த 12 பேரும் ஒரு பக்கம், பெருங்கூட்டம் ஒரு பக்கம். அந்த பெருங்கூட்டம் எதை பத்தியும் கவலைப்படல. அது இயேசுவானவர் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறத நாங்க மட்டும் கேட்கிறோங்கிற நிலையில அவங்க அமைதலாய் இயேசுவானவருடைய போதனையை மட்டும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில இந்த பிரச்சனையில இயேசுவானவரும் இருக்கிறார். இந்த மக்களுக்கு உணவு கொடுக்கணுங்கிறது அவருக்கு தெரியாதா? இந்த மக்களுக்கு நேரம் ஆயிடுச்சு, வனாந்திரமான இடம், இவங்களுக்கு உணவு கொடுக்கணும், பணம் இல்லை, இவ்வளவு பணத்துக்கு வாங்கினாலும் பத்தாதுங்கிற உண்மை இயேசுநாதருக்கு தெரியாதா? அவன் இதுல இருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பல நேரங்களில் இப்படிப்பட்ட இயேசுநாதரை தானங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். கூட ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையான்னு பல நேரத்தில் நமக்கு சந்தேகம் வந்திருக்குது. குறிப்பா இந்த 5 மாத காலத்தை வைத்துக் கொள்ளுமே, எத்தனை நாள் அப்படி ஒரு சந்தேகம் வந்துச்சு. ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா? இருப்பேன்னு சொன்னாரு இல்லையா? உன் கூட இருக்கிறேன், உன்னை வழிநடத்துவேன், உன்னை அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் சொன்னாரே, அந்த ஆண்டவர் என் கூட இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலையே. என் வாழ்க்கையின் போராட்டங்கள் என்னை இப்படி நிலைகுலைய வைத்திருக்கின்றனவே. பொருளாதார ரீதியான பயமுறுத்தல், இப்போ இருக்கிற பெரிய பயமுறுத்தல் என்னன்னா, பிள்ளைகளை வச்சிருக்கிறவங்களுக்கு பிள்ளைகளுடைய படிப்பு காரியத்தை குறித்த பயம். ஒரு வருஷம் வீணா போயிடுமோ. நவம்பர் டிசம்பர் மாதத்துல தான் இன்னைக்கு கல்லூரிகள் ஸ்கூல்ஸ் திறக்கும்னு சொல்லிட்டாங்க. இது உண்மையா இருந்தால் அதுக்கு பிறகு எவ்வளவு நாள் நடக்கும்? தேவை, அதாவது ஒரு அதிகமான தேவை, ஆனா அதுல போட்டு தேவையில்லாத குழப்பங்களை நுழைத்து இதுல ஸ்கூல்கள்ல இருந்து நெருக்கடி, பணத்தை கட்டுங்க, ஃபீஸை கட்டலைன்னா உங்களை வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து தூக்கி விட்டுருவான். வாட்ஸ்அப் குரூப்ல தொடர்ந்து இருக்கிறதா அல்லது வெளியே வர்றதா, பணத்தை கட்டுறதா, இந்த வருஷம் வீணாயிருமே, இந்த கெட்டின பணத்தை நான் எப்படி திருப்பி ஸ்கூல்ல இருந்து வாங்குவேன்? எல்லா தடுமாற்றங்களுக்கு மத்தியிலையும் ஆண்டவர் இந்த வாழ்க்கை பயணத்துல கூட இருக்கிறாராங்கிற ஒரு சந்தேகம் வந்துருச்சு இல்லையா? வருமானங்கள் குறைந்துருச்சு என்று பல நெருக்கடிகள் நம்மளை ரொம்ப அடிக்கிறது. எது? இந்த பண சம்பந்தமான காரியம், பொருளாதார சம்பந்தமான காரியம். ஆக இந்த காரியங்கள் எல்லாம் நம்மளை நெருக்கும் போது, இது இன்னொரு பக்கத்துல கொரோனா பயம். இன்னும் சிலர் இப்ப சொல்லிட்டு இருக்கிற உண்மை என்ன? அதாவது WHO சொன்னதுதான், அக்டோபர் மாத நடுப்பகுதியில தமிழகத்துல கொரோனா புதிய உச்சத்தை தொடும். கொஞ்ச நாள் அப்படியே அமைதியா போயிடுச்சு. 500 1000 இருந்த நம்பர்லாம் குறைஞ்சி இப்ப 48 38 வந்த உடனே ஒரு பக்கத்துல சந்தோஷம், சீக்கிரமா எல்லாம் நார்மல் ஆகிரும். ஆனா அதே நேரத்தில் ஒரு அச்சுறுத்தலும் கூட இருக்குது. அடுத்த மாதத்து கடைசியில, செப்டம்பர் கடைசியில, அக்டோபர் நடுப்பகுதியில புது உச்சத்தை தொடுமானால் ஒரு தயக்கம் இருக்குதே, ஒரு பயம் இருக்குதே. இது எல்லாத்துக்கும் மத்தியிலையும் ஆண்டவர் என் கூட இருக்கிறாராங்கிற ஒரு பெரிய சந்தேகமும் உள்ள வந்துருச்சு. இயேசுநாதர் உள்ள இருக்கிறார், அவர் விட்டுட்டு போலையே.
இந்த பிரச்சனையை சீசர்களை மட்டும் நீங்க சந்திங்கன்னு சொல்லிட்டு அவர் போல அவரும் கூட இருக்கிறார். இயேசுவானவர் இருக்கிற இடத்திலேயே தேவைகள் வரக்கூடும். ஏற்கனவே 2 சம்பவங்களை நான் சொன்னேன், இன்னும் எத்தனையோ சொல்ல முடியும். இயேசுவானவர் நம்மோடு கூட இருந்தாலும் இப்ப இந்த பிரச்சனையில இப்போ ஒரு பெரும் தேவை, இந்த பெரும் தேவையில யார் கூட இருக்கிறார்? இயேசுவானவரும் கூட இருக்கிறார். இயேசுவானவர் இல்லாத நிலைகளிலே தேவைகள் வரல, இயேசுவானவர் இருக்கிற இடத்திலே தேவை வந்தது. அன்பானவர்களே, இப்போ நம்ம படிக்க வேண்டிய பாடம் என்னவென்றால், இதை குறித்து அநேக முன்னுரையை நம்ம கடந்த வாரம் படித்தோம், அநேக காரியங்கள். இப்போ படிக்க போகிற பாடம் என்னன்னா, இப்போ உள்ள போறோம். இந்த தேவையை சீசர்கள் எப்படி பார்த்தார்கள், எப்படி சந்தித்தார்கள், இயேசுவானவர் எப்படி பார்த்து எப்படி சந்தித்தார். இதுல பாவம் அந்த கூட்டத்துக்கு ஒண்ணுமே தெரியாது. இங்க நடந்த கான்ஃபரன்ஸ் தெரியாது, இங்க நடந்த தீர்மானங்கள் தெரியாது, இந்த தீர்மானங்கள் இயேசுநாதர் கிட்ட கொண்டு வந்து படைக்கப்பட்டதும் தெரியாது. அந்த கூட்டம் அது பாட்டி உட்கார்ந்து அவர் போதனையை கேட்டுட்டு இருக்குது. அவர் போய் சொன்னா அது போயிடும். ஆனா இப்போ சீசர்கள் நம்மள மாதிரி ஆட்கள், சீசர்கள் பல நேரங்களில் நம்மள மாதிரி தானே, எல்லாத்தையும் தூக்கி மூளையில வச்சு குழம்பி தவிச்சு ஒரு தீர்வு காண முடியாமல் தாங்களே சில குழப்பத்திற்கு உட்படுபவர்கள் சீசர்கள். நம்மள மாதிரி எல்லாத்தையும் தூக்கி நம்ம தலையில வச்சு இதுவா அதுவா பார்க்க வேண்டியதை பார்க்க மாட்டோம். அங்க இருக்கிறது இங்க இருக்கிறது இன்னும் 10 வருஷத்துக்கு பிறகு நடக்க வேண்டியது எல்லாத்தையும் போட்டு தலைக்குள்ள வச்சு குழம்பி எல்லாரையும் குழப்பி. இப்ப இந்த சீசர்கள் கூட்டத்தில் யாராவது 1-2 பேர் குழப்பவாதியா இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க போட்டு குழப்பின குழப்பம் 12 பேரையும் குழப்பத்துக்குள்ளாக்கிடுச்சு. இதே போல இன்னைக்கு வீட்டுக்குள்ள 1-2 குழப்பவாதிகள் உட்கார்ந்துக்கிட்டு எல்லாத்தையும் தாறுமாறாக்கி என் வாழ்க்கையே ஒண்ணுமில்லாம போயிடுச்சு, கடவுளே என்னை விட்டுட்டு போயிட்டாரு, இயேசுநாதரும் கூட இல்ல, ஆண்டவரையும் கூட இல்ல என்று ஏகமாய் குழம்பி தவித்து வாழ்க்கையை தாறுமாறாக்கி வைத்திருக்கின்ற நிலை நம்ம வாழ்க்கையை அப்படியே பிரதிபலிக்குது. இந்த சம்பவம் நம்ம வாழ்க்கையில என்ன தவறு செய்கிறோம் என்பதை இந்த சம்பவம் நமக்கு சொல்லி காட்டுகிறது சீசர்களின் வழியாக. அதே நேரத்தில் நம்முடைய பிரச்சனைகளை எப்படி சந்திக்க ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார் என்பதை இயேசுநாதர் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற, இந்த சீசர்களுக்கு சொல்லிக் கொடுத்த இந்த பாடத்தில் இருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. சீசர்கள் ஒரு பக்கம், இப்ப இயேசுநாதர் ஒரு பக்கம். அந்த 3வது கூட்டத்தை விட்டுருங்க, அந்த 3வது கூட்டத்துக்கு தான் இந்த தேவை. அப்ப இப்ப சீசர்கள் இந்த பிரச்சனையை எப்படி பார்த்து எப்படி சந்திக்கிறாங்க? முதலாவது குறிப்பு, இந்த பிரச்சனையை விட்டுட்டு ஓடிடணும்னு நினைச்சாங்க. 36வது வசனத்தின் கடைசி பகுதி, ஆகையால் இவர்கள் வசனம் பூரா வாசிக்கிறேன், புசிக்கிறதற்கும் இவரிடத்தில் ஒன்றுமில்லை, ஆகையால் இவர்கள் சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கும் ஊர்களுக்கும் போய் தங்களுக்காக அப்பங்களை வாங்கிக் கொள்ளும்படி இவர்களை அனுப்பிவிட வேண்டும். இது ரொம்ப ஞானமான ஒரு பதில் மாதிரி இருக்குது இல்லையா? இதெல்லாம் இவங்க மீட்டிங்ல முடிவு பண்ண தீர்மானங்கள். இவங்க போய் இவங்களுக்கு சாப்பாடை வாங்கி கொள்ள இவங்களை அனுப்பிடுவோம். யாருடைய பதில்? சீசருடைய பதில். அப்ப இதுல இவங்க ஞானமா இன்னொரு காரியத்தை சொல்றாங்க. என்ன அப்படின்னா, அந்த கூட்டத்தை காலி பண்ணிட்டா நம்ம பாட்டுக்கு போகலாம். இப்ப எங்க மேல ஒரு பெரும் பொறுப்பு இருக்கிறது, இயேசுநாதருக்கு தெரியாதா? அவர்கிட்ட வந்துட்டு சொல்றாங்க, எங்க கிட்ட ஒரு பெரிய பொறுப்பு ஆகி போயிடுச்சு, இந்த கூட்டத்துக்கு பெரும் திரளானது 5000 புருஷர்கள் இருந்தாங்கன்றது, இதுக்கு மேல இப்ப எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? இவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு நாங்க 12 பேர் எப்படி உணவு கொடுக்க போகிறோம்? ஆகையினால இவங்களை அனுப்பிடுவோம். அப்ப என்ன அர்த்தம்? நாங்க போயிடுறோம், நம்ம போயிடுவோம், நீங்க வாங்க எங்களோட வாங்க, நம்ம பாட்டுக்கு சத்தம் கட்டாம போவோம், இவங்களை அவங்க பாட்டுக்கு அனுப்பி விட்டுருவோம். அன்பான தெய்வ மக்கள், இன்னைக்கு பல நேரங்களிலே இந்த சீசர்கள் பிரச்சனையை சந்திக்க முன்வந்த இந்த நிலையில தான் நம்முடைய வாழ்க்கையில நாம் இருக்கிறோம். ஏதோ சுமக்க முடியாத ஒரு பெரும் சுமையை ஆண்டவர் குடும்பம் என்ற பெயரில நம்ம தலையில வச்சிட்டதாகவும், அந்த பெரும் சுமையை சுமக்க முடியாம நம்ம தள்ளாடிக்கிட்டு போறது மாதிரியும், இந்த நம்மை வழிநடத்துகிற நம்மை தெரிந்தெடுத்த நம்முடைய ஆண்டவரும் பக்கத்துல வேடிக்கை பார்த்து கொண்டு நம்ம கூட வர்றது மாதிரியும், நம்ம அவர்கிட்ட பிரச்சனையை சொல்றது மாதிரியும், இந்த சீசர்கள் நடந்து கொண்ட இந்த விதத்தின்படி எத்தனை நேரம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் விளையாண்டு கொண்டிருக்கிறோம். அவருக்கு ஒண்ணுமே தெரியாதா? அவர்கிட்ட பார்த்து சொல்றோமே அவங்களை அனுப்பிடுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம போயிடுவோம், அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க பாட்டு சாப்பாடை பார்த்துட்டு அவங்க போகட்டும், நம்ம பாட்டுக்கு போவோம். உங்க வேலை முடிஞ்சிருச்சு, பிரசங்கம் பண்ணிட்டீங்க, வாங்க போவோம்.
அந்த சூழ்நிலையிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும், அல்லது அந்த சூழ்நிலையிலிருந்து ஓடிவிட வேண்டும் என்று நினைத்த சீடர்கள். அன்பான தெய்வ மக்களே, இன்னைக்கு சில நேரங்களில் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட மனநிலையோடு கூட நாமும் இருக்கிறோம் இல்லையா? ஆனால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அப்படி அவர் ஓட விடல. அவர் ஓட விடாமல் பிடித்து வைத்திருக்கிறதுனாலே தான் இன்று வரைக்கும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இந்த ஆராதனையிலும் கலந்து கொண்டிருக்கிறோம். ஆனா நம்ம மனசுக்குள்ள எத்தனை நேரம் வந்துச்சு இந்த பிரச்சனையை விட்டு ஓடிடுவோம். என்னிடத்துல பலர் பேசி இருக்கிறார்கள். பலரோடு நான் பேசி அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்து அந்த நிலையில் இருந்து அவர்களை நான் விடுதலையாக்கி இருக்கிறேன். நாக்குல அது விடுதலை, அந்த ஆண்டவர் விடுதலை ஆக்கினார். ஆனால் அதுக்குரிய ஆலோசனைகளை சொல்லியிருக்கிறேன். முதல் ஒரு முறை அப்போ திருவனந்தபுரத்துல இருந்து திண்டுக்கலுக்கு ஒரு அரசு விரைவு பேருந்து போய் கொண்டிருந்தது. அப்போ திருவள்ளுவர் என்று போட்டுன காலத்தில் ஊழியத்தின் ஆரம்ப காலங்களில் நாகர்கோயிலில் இருந்து நான் திரும்பி வருகிறேன். மதுரைக்கு வரணும். இந்த திருவனந்தபுரம் பேருந்து, அது இரவு நேர பேருந்து, சூப்பர் டீலக்ஸ், கொஞ்சம் நல்லா சுகமாக தூங்கிட்டு வரலாம்னு சொல்லி அந்த பேருந்துக்காக நான் வெயிட் பண்ணுறது வழக்கம். 11 மணிக்கு நாகர்கோயிலுக்கு அந்த வண்டி வரும். காலையில் 4 மணிக்கு மதுரைக்கு வரும். நடுவில் பயணங்கள்லாம் கொஞ்சம் சுகமாக இருக்கும். அன்னைக்கு நல்ல கூட்டம். நான் என்ன பண்ணேன்னா, என்னுடைய பையன் சைடில் உட்காந்துருந்த ஒருத்தர்கிட்ட கொடுத்து உள்ளே போட சொல்லிட்டேன். உள்ளே போட சொல்லி எல்லாம் அதுக்குள்ளே நான் ஏறுறதுக்குள்ளே வண்டி ஸ்டார்டிங் ஆகிடுச்சு. ஆனால் அவர் இடத்த பிடிச்சி வச்சுருந்தாரு. போய் உட்காந்தேன். உட்காந்துட்டு வண்டி உட்காந்து நான் என்ன யோசிக்கிறேன்னா, அந்த மனிதன் இடத்துலேருந்து வந்து தண்ணி அடிச்சிருக்கிறாரு. பயங்கர நாற்றம். ஒரு மோசமான ஆள்கிட்ட வந்து உட்காந்துட்டோமே. ஒரு பக்கம் ஒரு சீட்டு கிடச்சிருச்சு. இன்னொரு பக்கம் மதுரை வரைக்கும் நான் எப்படி தூங்கிட்டு போகிறேன், ஒரு தயக்கம். அப்போது கொஞ்ச நேரம் நான் அவர்கிட்ட பேச்சு கொடுக்கல. ஏன்னா அவர் தண்ணி அடிச்சிருக்கிறாருங்கிறதுனால நான் பேச்சு கொடுக்கல. கொஞ்சம் வண்டி நகர்ந்து போயிருக்கு. இந்த தமிழங்களே இப்படித்தான் அப்படின்னு ஆரம்பிச்சார். எனக்கு தூக்கி வரி போட்டுச்சு. இன்னைக்கு நம்ம ஒரு மோசமான ஆள்கிட்ட மாட்டிக்கிட்டோம். உங்களுக்கு இடம் பிடிச்சி வச்சேன், எத்தனை பேர் வந்தாங்க, ஒரு தேங்க்ஸ் சொன்னீங்களான்னு ஆரம்பித்தார். என்னுடைய தவறை உணர்ந்தேன், மன்னிப்பு கேட்டேன். அப்படியே அவர் பேச ஆரம்பித்தார். கண்டக்டர் வந்தார். ஏன்ட்டு அவர் எங்கே போகிறீங்கன்னு கேட்குறாரு. நான் மதுரைக்கு போகிறேன். இந்த வண்டி திண்டுக்கலுக்கு போகுது. திண்டுக்கல்லில் போய் நான் இறங்கின உடனே அங்கே ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் தான் இருக்குதான்னு கேட்டார். நான் இவர் எங்கேயோ ஊருக்கு போகிறாரு போனான்னு நினச்சிட்டு வேறக்குறைய பக்கத்தில் தான் இருக்கு, எனக்கு அவ்வளோ தெரியலை, நீங்கள் போய் கேட்டுக்கோங்கன்னு சொன்னேன். அடுத்து அவர் விடலை. இந்த தண்ணி அடிச்சாளர்களோட உங்களுக்கு தெரியும், சொல்லுன்னு என்னத்தையாவது பேசிட்டே இருப்பாங்க. திரும்ப அவர் என்ன கேட்குறாரு, அங்கே போய் நான் ஸ்டேஷனுக்கு போனேன்னா அந்நேரம் ட்ரெயின் வருமானு கேட்டேன். தெரியாதுங்க, நீங்கள் அங்கே போய் கேட்டுக்கோங்கன்னு சொன்னேன். அப்புறமும் இவர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை விடாரு, அங்கே ட்ரெயின் வந்துச்சுன்னா நான் அந்த ட்ரெயினில் விழுந்து சாகிறதுக்காக போய்கிட்டு இருக்கிறேன்னாரு. எனக்கு ஒன்றுமே ஓடலை. நிம்மதியாக தூங்கிட்டு மதுரையில் போய் இறங்கலாம்னு நினச்சி நம்ம இடம் பிடிச்சி உட்கார வச்சா இப்படிப்பட்ட ஒரு நபர்கிட்ட மாட்டிக்கிட்டோமேனு முதல்ல நினச்சேன். இப்போ அந்த நபர் சொன்ன ஒரு வார்த்தை, நான் திண்டுக்கல்ல போய் ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயினில் விழுந்து சாக போகிறேன். எனக்கு கொஞ்ச நேரம் ஒன்றும் ஓடலை. அவர் பேசிகிட்டே இருக்கிறாரு. ஏன் எதுக்குன்னு காரணங்களை கேட்டேன். என் மனைவி என் மாமியாரும் சேர்ந்து என்னை அடிச்சுட்டாங்கன்ட்டு அந்த ஓடுற பேருந்தில் சட்டையை கலட்டுறாரு. நல்லா அடிப்பட்ட தழும்புகள் இருக்குது. எதுக்குன்னு கேட்டேன். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய தவறை சொன்னார். கொஞ்சம் எனக்குள்ள ஒரு தைரியம் வந்தது. அப்போ நான் ஊழியத்துக்கு வந்த காலம், இப்படிப்பட்ட மனிதர்களோடு நான் இடைப்பட்டதே இல்லை. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அவரோடு கூட பேசினேன். தன்னுடைய தவறுகளை சொன்னார். தவறுகளை சொல்ல ஆரம்பித்தேன். வள்ளியூர் வரும்போது எனக்கு கொஞ்சம் தைரியம் வந்துச்சு. ஆண்டவர் என்னுடைய வாயில வார்த்தைகளை போட்டார். அவரோடு கூட பேசி கொண்டிருந்த போது ஒரு காரியத்தை புரிஞ்சேன். இந்த மனுஷனுக்கு உண்மையிலேயே சாகணுங்கிற எண்ணம் இல்லை, ஆனால் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு போராட்டத்தினால சாகணும்னு சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. இவன் சாகணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா திருவனந்தபுரத்திலேயே இல்லாத ட்ரெயினா திண்டுக்கல்ல இருக்குது. அப்படி திண்டுக்கலுக்கு சாக போகிற ஆள் ஏன் என்கிட்ட பேச்சு கொடுக்கணும்? அங்கே பேசிக்கொண்டே வந்தபோது அந்த மனிதன் தன்னுடைய தவறை உணர்ந்தான். அவர் செருப்பு தைக்கிற தொழிலாளி. திருவனந்தபுரம் ரயில்வே ஸ்டேஷன் வாசலில் செருப்பு தைக்கிறேன்னு அப்போ சொல்லியிருந்தாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு நண்பர் மதுரையில் வந்து இறங்கின பிறகு என் கூட இறங்கிட்டார். அந்த பஸ்ஸு கொஞ்சம் நேரம் நிற்கும். இறங்கி விடிய காலம் 4 மணிக்கு அந்த திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்ட் வாசலில் இருக்கிற டீ கடையில் காஃபி குடிச்சிட்டு தான் போகணும்னு அடம்பிடிச்சு என் வாழ்க்கையை நீங்கள் மாற்றி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி காஃபி குடிச்சு. அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் நான் முதல் முறையாக ஒரு தற்கொலைக்கு நேராக போன ஒரு மனிதனை சந்தித்த சம்பவம். இதை ஏன் நீ சொல்கிறேன் அப்படின்னா, வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம்னா எதனால வந்துச்சுங்கிறத பார்க்கறது இல்லை. இந்த பிரச்சனைக்கு, இந்த போராட்டத்துக்கு முழு முதல் காரணம் அந்த மனிதன். ஆனா அவன் என்ன சொல்றான், என்னுடைய மனைவி, என்னுடைய மாமியார் எல்லாரும் அடிச்சுட்டாங்க, எனக்கு மானம் போயிடுச்சு. நீ செய்த செயலை விடையா அவங்க உன்னை அடிச்சது மானம் போயிடுச்சு. நண்பர்களே, இன்னைக்கு பல நேரங்கள் அப்படித்தானே இருக்கிறோம். நம்முடைய நிலையை உணரல.
நாம் யார், நம்ம என்ன செய்யறோம் உணராம அடுத்தவங்களை தவறு சொல்லி இந்த உலகத்துல நம்முடைய வாழ்வை முடித்து கொண்டால் செய்த தவறெல்லாம் நம்ம தவறு. இன்னைக்கு நிறைய பேருடைய பிரச்சனை என்ன தெரியுமா? அதுக்கு பிறகு நான் பலரை சந்தித்திருக்கிறேன். பலருடைய பிரச்சனை என்னன்னா கடன் பிரச்சனை. நான் கடன் வாங்கிட்டேன், என் கடனை அடைக்க முடியல. ஏன் வாங்கினீங்க, என்ன வாங்கினீங்க கேட்டா வேடிக்கையா இருக்கும். அவங்களுடைய திராணிக்கு மேல கிடைக்குதுங்கிறதுக்காக வாங்கி வட்டியும் கட்ட முடியாம கடனும் கட்ட முடியாம நிலை தடுமாறி கடைசியில சாவுதான் எனக்கு வழி, ஓடிட்டா போதும். பிரச்சனை வந்த உடனே இன்னைக்கு மனித மனம் எங்க போகுது? ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்ட உடனே இந்த உலக வாழ்க்கையை முடிச்சுட்டா நல்லது. முடிச்சா பிரச்சனை தீர்ந்துருமா? இந்த உலகத்துல ஒருவேளை நீங்க அடுத்து தொடர்ந்து வாழ்ந்து இந்த பிரச்சனையை சந்திக்காம இருக்கலாம். ஆனா நீங்க தற்கொலை செய்து மடிவீர்களானால் உங்களுக்கு நித்திய நரகம் தானே. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாழ்க்கையை நீங்க நடுவுல முறித்து ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாழ்வுக்கு விரோதமாய் நீங்க செயல்படும் போது அதனுடைய விளைவு நியாய தீர்ப்பு என்ன? உங்களுக்கு நித்திய நரகம். உலகத்திலேயாவது நீங்க உங்க பிரச்சனைகளை எப்படியாவது சந்திக்கலாம், ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்டு திரும்ப ஒப்புரவாகி விட்டால் நித்திய வாழ்வு உண்டு, பரலோகராஜ்யம் உண்டு. ஆனால் ஆண்டவருடைய சித்தத்துக்கு விரோதமாய் வாழ்க்கையை முடித்துக் கொள்வோம் என்று நினைக்கும் போது நித்திய நரகம் உண்டு. இந்த நித்திய வாழ்வை குறித்து யோசிக்காம இப்போதைக்கு பிரச்சனையில இருந்து நான் முடிவை தேடிக்கொள்கிறேன். ஓடிவிட நினைத்த சீசர்கள் இந்த பிரச்சனை எப்படியா விட்டுட்டு நம்ம ஓடிடுவோம். இன்னைக்கு வாழ்க்கையில பல நேரங்களில் அப்படி ஓடிவிட நினைத்த சூழ்நிலைகள் இருந்தது இல்லையா? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான நண்பர்களே, வாழ்க்கையில சில பிரச்சனைகள் வந்த போது போதும் வாழ்க்கையை முடிச்சிருவோம். நினைத்த சூழ்நிலைகள் அந்த பிரச்சனை ஏன் வந்துச்சு, எப்படி வந்தது, என்னாலதானே வந்துச்சு, அதை தீர்ப்பதற்கு என்ன செய்வோம்லாம் யோசிக்கிறது கிடையாது. பிரச்சனை இருக்கு ஆகையினால நான் ஓடிடுவேன். சீசர்கள் செய்த தவறு. இந்த பிரச்சனையில் இருந்து நாம் தப்பித்துக் கொள்ள அவங்கள போக வச்சிருவோம், நம்ம இடத்தை காலி பண்ணிட்டு போய் கொண்டிருப்போம். அன்பானவர்களே, ஒருவேளை வாழ்க்கையை முடித்துக் கொள்ளலாம் அல்லது தற்கொலை செய்து கொள்ளலாம் என்ற எண்ணம் வருமானால் ஓடி விடுவது தீர்வு அல்ல. அது சீசர்களுடைய அந்த குழு எடுத்த தவறான முடிவு. ஆனா இயேசுவானவர் அந்த பிரச்சனையை எப்படி சந்திக்க சொல்றாரு பாருங்களேன். ஓடிடலாம்னு நினைச்ச சீசர்கள் இவங்களை அனுப்பி விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம பயணத்தை தொடருவோம் என்று அந்த பிரச்சனையிலிருந்து தப்பித்துக் கொள்ள, இன்னைக்கு வாழ்க்கையில பிரச்சனையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு தற்கொலை தான் முடிவு அல்லது அதுதான் முடிவுன்னு நினைக்கிறோம் இல்லையா? எத்தனை நேரங்களில் நினைச்சோம். இனிமேல் அப்படிப்பட்ட எண்ணங்கள் வந்துச்சுன்னா தூக்கி எறிங்க. அது ஆண்டவர் விரும்பாத எண்ணம், அது ஆண்டவருக்கு எதிரான எண்ணம். அப்படி எண்ணங்கள் வரும்போது நம்முடைய வாழ்வை நாம் நித்திய நரகத்திற்கு கொண்டு போகிறோம், வாழ்வுக்கு அல்ல அழிவுக்கு கொண்டு போகிறோம். அப்படி அழிவுக்கு கொண்டு போவது தேவனுடைய விருப்பம் அல்ல. நாம் சந்திக்கின்ற வாழ்க்கையின் பிரச்சனைகள், வாழ்க்கையின் போராட்டங்களுக்கு மத்தியிலும் ஆண்டவர் இருக்கிறார். அந்த ஆண்டவர் அந்த பிரச்சனையை எப்படி சந்திக்க சொல்றாரு தெரியுமா? சீசர்கள் ஓடிடலாம்னு நினைச்சாங்க, அவங்களை அனுப்பி விட்டுட்டு நம்ம போயிடுவோம் நினைச்சாங்க. ஆனா இயேசுவானவர் என்ன சொல்றாரு பாருங்களேன். 37வது வசனம், அவர் அவர்களை நோக்கி. யாரை பார்த்து? முந்தின வசனத்துல இவர்கள் சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கும் ஊர்களுக்கும் போய் தங்களுக்காக அப்பங்களை வாங்கிக் கொள்ளும்படி இவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்று சொன்ன சீசர்களை பார்த்து, அவர் இயேசுவானவர் இப்படி போய் இவங்களை அனுப்பிடலாம்னு சொன்ன சீசர்களை பார்த்து என்ன சொல்றாரு? நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள். இதுதான் ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு. வாழ்க்கையின் பிரச்சனைகள், போராட்டங்கள், தடுமாற்றங்கள், எதிர்பார்ப்புகள் நம்மை நிலைகுலைய வைத்திருக்கின்ற சூழ்நிலையில போதும் விட்டுட்டு போயிடலாம்ங்கிற எண்ணம் வரும்போது அது உலகம் சார்ந்த எண்ணம். சீசர்கள் இயேசுவானவரோடு கூட இருந்தது வரைக்கும் உலகம் சார்ந்த சிந்தனையோடு உலகம் சார்ந்தவர்களாகவே வாழ்ந்தார்கள். ஏனென்றால் அவங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்ட பிறகுதான் அவருடைய வாழ்விலே மாற்றம் வந்தது. அப்ப இப்ப அந்த மாற்றம் வருவதற்கு முன்னதாக நடந்த காரியம் என்ன? உலகம் சார்ந்த சிந்தனைகளிலே வாழ்ந்து கொண்டிருந்த சீசர்கள் உலகம் சார்ந்த முடிவை எடுத்தார்கள்.
உலகத்தார் எடுக்கக்கூடிய முடிவுகளை அவர்களும் எடுத்தார்கள் நம்மை போல. ஆக இந்த தவறு நம்முடைய வாழ்க்கையில வந்துவிடக் கூடாது என்பது ஆண்டவர் விரும்புகிற பாடம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்களேன், நம்ம வாழ்க்கையில கூட இருக்கிற ஆண்டவர் உடனே சரி நான் ஒரு அற்புதம் செய்ய போகிறேன் எல்லாம் மாறிடும்னு சொல்லல. வாழ்க்கையில படிப்பினைகளை கற்றுக் கொடுப்பவர் ஆண்டவர். என்ன படிப்பினை கொடுக்கிறார் பாருங்களேன், நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள். யார்கிட்ட விட்டுட்டு ஓடிடலாம்னு சொன்ன சீசர்களை பார்த்து நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள். அன்பானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் இதைத்தான் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட சொல்ற காரியம் என்ன தெரியுமா? உங்க கரத்துல கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை நீங்களே நிதானித்து நீங்களே அதை சரி பண்ணி அதுல என்ன காரியங்களை செய்யலாம், எதுல இருந்து எப்படி நம்ம வெளிவரலாம் என்பதை குறித்து நீங்களே யோசித்து நீங்க தான் வாழணும். எவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு பாடம் இல்லையா? ஆண்டவர் இந்த உலகத்துல நம்மளை படைக்கும் போது நம்ம கையில எவ்வளவு ஒரு அழகான ஒரு வாழ்க்கையை கொடுத்தார். ஒரு நமக்கு சிந்தனை சக்தி இல்லாத காலத்தை, நம்மள சுயமா யோசிக்காத காலத்தை விட்டுருவோம். ஒரு காலகட்டத்துக்கு பிறகு ஒரு 10 வயதுக்கு பிறகுன்னு வச்சுக்கோமே, 10 வயதுக்கு பிறகு நம்ம வாழ்க்கையை பற்றி நம்மளே ஒரு உருவெடுத்தோம். என் வாழ்க்கை இப்படி இருக்கணும், என்னுடைய எதிர்காலம் இப்படி இருக்கணும். ஆனா மாறிச்சு நிறைய. ஆனா 10 வயசு வரும்போது நம்ம சில காரியங்களை முடிவு பண்ணோம். ஆனா இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்க ரொம்ப முன்னாலேயே தீர்மானம் பண்ணுது. 4 வயசு 5 வயசுலயே நான் அப்படி ஆகணும் இப்படி ஆகணும் இப்ப உள்ள பிள்ளைகள் சொல்லாருங்க. அப்ப அந்த பேச்சு வெளியே வருது அப்படின்னா அப்பயே நம்ம வாழ்க்கையை குறித்து நம்ம ஒரு முடிவுக்கு வருகிறோம். ஆண்டவர் நம்ம கையில கொடுத்திருக்கிறது ஒரு அழகான வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை எப்படி உருவாக்கணுங்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு அறிவையும் கொடுத்திருக்கிறார். விலங்குகளுக்கு இல்லாத ஒரு சிறப்பான தகுதியை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் இல்லையா? எதுக்காக? அவர் நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கையை சரியாய் உருவாக்கி அந்த வாழ்க்கையை வாழ்ந்து அனுபவிக்க வேண்டும். அந்த வாழ்க்கையை வாழ்ந்து நாம் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். அந்த வாழ்க்கையிலே நாம் ஆண்டவரை கனப்படுத்த வேண்டும். அந்த வாழ்க்கையிலே நாம் ஆண்டவரை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இதுக்காக நம்முடைய கரத்துல ஒரு அழகான வாழ்க்கையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த வாழ்க்கைய அவர் நம்ம கூட இருக்கிறாரு. அவருடைய துணையோடு உருவாக்கி கொண்டு போக வேண்டியது யாருடைய பொறுப்பு? நம்முடைய பொறுப்பு. ஆனா நம்ம இன்னைக்கு சில நேரங்கள் என்ன செஞ்சிரோம் தெரியுமா? உலகம் சார்ந்த சிந்தனையில் இருந்த சீஷர்களை போல நம்முடைய அறிவை இதை உருவாக்குவதிலே பயன்படுத்தாமல் அவங்கள பார்த்து இவங்கள பார்த்து அவங்க அப்படி இருக்கிறாங்க, இவங்க அப்படி இருக்கிறாங்க, என் கூட படிச்சவங்க, என் கூட வாழ்ந்தவங்க அவங்க எல்லாம் அப்படி இருக்கிறாங்க, நானும் அப்படி போவேன். இன்னைக்கு நிறைய விழுந்து போவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. சும்மா இருக்கிற மனுஷனை போன் பண்ணி கடன் தரேன்னு சொல்லி கடன்காரன் ஆக்குவதற்கு ஒரு கூட்டம் துடிச்சுக்கிட்டு இருக்குது. ஒரு பக்கத்துல கிரெடிட் கார்டு தரேன், நீங்க என்ன வேணாலும் வாங்கிக்கோங்க, கடைசியில பணம் கட்டும் போதுதான் கழுத்தை நெருக்கிறது தெரியும். அல்லது உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு நான் கடன் தரேன், நம்ம தகுதிக்கு மீறி வாங்கி வீடுகளை கட்டுகிறேன் என்ற பெயரிலே இன்றைக்கு வீட்டுக்குள்ளேயும் வாழ முடியல, அந்த கட்டின வீட்டையும் அனுபவிக்க முடியல, வெளியும் கடனை கட்ட முடியல. எத்தனை குழப்பத்தில் இருக்கிற அனைவரும் உண்டு இல்லையா? இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கார் வாங்குறதுல இன்னைக்கு பெரும் பிரச்சனை. சின்ன கார் நமக்கு தேவை, ஆனா அவங்க கொண்டு வந்து கொடுத்திருக்கிற ஸ்பெசிபிகேஷன்ஸ் இதுக்கெல்லாம் உங்களுக்கு நான் கடன் தருகிறேன் என்று சொல்லி கொண்டு வந்து அமைக்கிடுவாங்க. ஆனா ஒரு வருடம் கழித்து அதுக்கு மெயின்டெனன்ஸ் ஒன்று வரும். அன்னைக்கு தான் மொழி புதுங்கும். என் அன்பான தெய்வ மக்களே, இதையெல்லாம் யோசித்து சிந்தித்து ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாழ்வை சரியாய் வாழ்வதற்கு நாம் திட்டமிட்டு முன்வர வேண்டும் என்பது இயேசுவானவருடைய போதனை. அதெல்லாம் செய்யாம ஏனோதானு தாறுமாறா எல்லா காரியத்தையும் செஞ்சு உழப்பிட்டு கடைசியில் ஆண்டவர் என்னைய பார்க்கல, ஆண்டவர் என் கூட இல்லை, என் கூட தான் இருக்கிறாரான்னு எனக்கு சந்தேகம், நான் வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறேன் என்றால் சீசர்கள் பார்த்த பார்வையில தான் நம்ம பிரச்சனைகளை பார்க்கிறோம். சீசர்கள் பிரச்சனையை பார்த்த முறை தவறு. அந்த மாதிரி நீங்க தயவு செய்து உங்க வாழ்க்கையை நீங்க பார்க்காதீங்க. அப்படி பார்ப்பீர்களானால் வாழ்க்கையை முடித்துக் கொள்வதற்குத்தான் உங்க மனசு வரும், ஓடிடுவோம்.
யாரை பற்றியும் கவலைப்பட வேணாம், முடிச்சிருவோம். இன்னைக்கு நிறைய தற்கொலைகளுக்கு காரணம் அதுதானே. வாழ்க்கையை நீங்களே வாழணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. நீங்களே வாழணும்னா என்ன அர்த்தம்? நமக்கு கிடைத்திருக்கிறதில் நம்முடைய வாழ்க்கையை நாம் முன்னெடுத்து செல்ல வேண்டும். அதுக்கு தானே ஞானம் கொடுத்திருக்கிறாரு, அதுக்கு தானே 6வது அறிவு கொடுத்திருக்கிறாரு. இல்லைன்னா அந்த 6வது அறிவு அவர் கொடுக்காம இருந்திருக்கலாமே. மிருகங்களுக்கு விலங்குகளுக்கு கொடுக்காத ஒரு சிறப்பு அறிவை ஏன் கொடுத்தாரு? நம்முடைய கரத்திலே அவர் கொடுத்திருக்கிற இந்த உன்னதமான வாழ்க்கையை நாம் திட்டமிட்டு, அவர் துணையோடு கூட இருக்கிறார் இல்லையா, அவர் துணையோடு அவர் கொடுத்திருக்கிற ஞானத்தை பெற்று நாம் திட்டமிட்டு நேர்த்தியாய் வாழ வேண்டும். இது நம்முடைய பொறுப்பு. ஒரு பிரச்சனை, சீஷர்கள் ஓடிடணும்னு நினைச்சாங்க. ஆனா இயேசுவானவர் என்ன சொன்னாரு? நீங்களே சந்திக்கணும். இன்னைக்கு இதுதாங்க நம்ம படித்துக் கொள்ள வேண்டிய பாடம். நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளும் போராட்டங்களும் முன்னால இருக்கும். அப்படி இருக்கும்போது அதுக்குள்ள இயேசுவானவரும் கூட இருக்கிறார், விட்டுட்டு போக மாட்டார். கூட இருக்கிற இயேசுவானவர் என்ன சொல்றாரு? நாம் அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு முன் வரணும். அப்படி முன் வரும்போது சில நேரங்களில் நம்முடைய ஞானம் விளங்காது, நம்முடைய ஞானம் அதுக்கு உதவாது. அப்ப என்ன செய்யணும்? கூட இருக்கிறார் இல்லையா, அவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் என்ன செய்ய? என் ஞானத்துல ஒரே குழப்பமா இருக்குது. அவருக்கு ஞானம் சொல்லி கொடுக்காது. சீஷர்கள் அவருக்கு ஞானம் சொல்லி கொடுத்தாங்க. அவர் சர்வ ஞானி. நீங்க அவர்கிட்ட சரணடைங்க. ஆண்டவரே ஓடிடலாம்னு எனக்கு தோணுது, பிரச்சனையை நானே வளர்த்துக்கிட்டேன், நானே உருவாக்கிக்கிட்டேன், இப்ப நான் வெளியில வரணும், உதவி செய்ய என்று சொல்லி அவருடைய கரத்தில் அவர் ஞானத்துக்கு நீங்க கேளுங்க. இதைத்தான் அவர் சொல்றாரு, நீங்க தான் சந்திக்கணும். நீங்க சந்திக்கணும் அப்படின்னா நீயா போய் முட்டி மோதுன்னு இல்லை, உதவி செய்வதற்கு நான் கூட இருக்கிறேன். உங்க வாழ்க்கையில இன்றைக்கு உதவி செய்வதற்கு ஆண்டவர் கூட இருக்கிறார். ஒண்ணுமே இல்ல, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு உட்கார்ந்து இருக்கிறீங்க இல்லையா? ஒண்ணும் முடியலைங்க, எல்லாம் குழப்பமா தான் கிடக்குது. அப்படியே எதுவும் முடியல. அந்த குழப்பத்தை தீர்ப்பதற்கு இயேசுவானவர் உங்க கூட இருக்கிறார். அவர் உங்ககிட்ட என்ன சொல்றார் தெரியுமா? இந்த குழப்பத்தை நீங்க தான் தீர்க்கணும், ஆனா அவருடைய துணையோடு தீர்க்க வேண்டும். ஒரு கரத்துல உங்க வாழ்க்கையை கொடுப்பீங்களா? வெள்ளத்துக்கும் அவர்கிட்ட ஓடி வருவீங்களா? இன்னும் இந்த சம்பவத்தில் உள்ள இன்னும் சில காரியங்களை, சீசர்கள் செய்த தவறையும் இயேசுவானவர் அவர்களுடைய அந்த தவறை மாற்றி சொல்லிக் கொடுத்ததையும் வருகிற ஞாயிற்றுக்கிழமையும் நாம் தொடர்ந்து படிப்போம். சும்மா ஏனோ தானோ ஒரு சம்பவம் படிச்சுட்டு போயிட்டோம்னா அதுல நம்ம முழுமையாய் தெரிந்து கொள்ள முடியாது. இன்னைக்கு இந்த ஒரு குறிப்பு போதும். போன வாரம் முன்னுரையா பல காரியங்களை படித்தோம். இன்றைக்கு இந்த முதல் குறிப்பை படிச்சிருக்கலாம். வாழ்க்கையில பிரச்சனைகள், கடுமையான சூழ்நிலைகள் வரலாம். இயேசுவானவர் விட்டுட்டு போக மாட்டாரு, கூடத்தான் இருக்கிறாரு. தைரியமா நீங்க தான் அதை சந்திக்கணும்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா? சந்திக்க அடி எடுத்து வையுங்கள். அவர்கிட்ட ஒத்தாசை கேளுங்க. அவருக்கு சீசர்கள் சொல்லி கொடுத்தது போல வனாந்திரமான இடம், வெகு நேரம்னு ஞானம் அவருக்கு சொல்லிக் கொடுக்காதீர்கள். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட உங்களை முழுசுமா அர்ப்பணிங்க. ஆண்டவரே என் வாழ்க்கையை உருவாக்குறதுக்கு எனக்கு உதவி செய்ய. எல்லாமே குழப்பமா கிடக்குது ஆண்டவரே, நான் இதை முடிச்சுட்டு ஓடணும்னு நினைக்கிறேன், ஆனா நீங்க எனக்கு உதவி செய்ய. எனக்கு வாழணும் ஆண்டவரே, இன்னும் நான் முன்னோக்கி போகணும், உமக்கு பிரியமானபடி வாழணும். வருகையிலே நீர் கொடுக்கிற நித்திய வாழ்வுக்குள்ள நான் வரணும், எனக்கு உதவி செய்ய. அவர்கிட்ட கேளுங்க. அவர் காட்டுகின்ற பாதைகளை நீங்கள் பின்பற்றுவீர்களானால், இந்த அற்புதம் பின்னால் அப்படிதான் நடக்குது. அவர் சொல்லிக் கொடுக்கிறத செஞ்சா, அவர்கிட்ட கேட்க கேட்க அவர் சொல்லிக் கொடுக்குறாரு, சொல்லிக் கொடுக்கிறத செஞ்சா மீதி எடுக்க முடியும். 12 கூடை 5000 புருஷர் மேற்கொண்டு பெண்கள் குழந்தைகள் இவங்க எல்லாம் சாப்பிட்டு 12 கூடை நிறைய மீதி எடுத்தாங்க இல்லையா? அந்த ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில கிடைக்கும். விட்டுட்டு ஓடணும்னு நினைச்சிடாதீங்க, என்னைக்குமே நினைக்காதீங்க. இது வரைக்கும் நினைச்சீங்க, ஆனா ஆண்டவர் உங்களை விடல. இனிமேல் அப்படிப்பட்ட எண்ணம் வரக்கூடாது. இது ஆண்டவர் உங்களுக்கென்று உருவாக்கி கொடுத்த வாழ்வு. இதை நீங்களே வாழ வேண்டும். அதற்கு தேவன் உங்களுக்கு துணை செய்வார். நாம் யாவரும் எழுந்து நின்று கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலே 157ஆம் கீர்த்தனை பாடுவோம். என்னையும் உமது ஆட்டின் மந்தையோடு ஏற்று காத்திடும் இயேசுவே. 3 சரணங்களை பாடுவோம்.
என்னையும் உமதாட்டின் மந்த ஏற்று காத்திடும் இயேசுவே, ஏற்று காத்திடும் இயேசுவே. என்னையும் உமதாட்டின் மந்தையும் ஏற்று காத்திடும் இயேசுவே. வாசலாகவே இருக்கிறேன், ஏனால் வந்தவன் மனம் நொந்தினான், வந்தவன் மனம் நொந்தினான். வெகு நேசமாகவே வாழ்வான் என்ற நிமலனே என்னை சேர்ந்திடும். ஐயிருபது ஆட்டினில் ஒன்று அகன்றிட மனம் உகந்து கோர், அகன்றிட மனம் உகந்து கோர். அதை மெய்யதாகவே தேடுவான் என்ற மேய்ப்பரே என்னை சேர்த்திடும். நல்ல மேய்ப்பனான் என ஒழிந்த என் நாதனே, ஞான போதனே, நாதனே, ஞான போதனே. ஜீவ புல்லுள்ள ஸ்தலம் தன்னில் கொண்டு முசிப்பாற்றிலும். என்னையும் உமதாட்டின் மந்தையுடேற்று காத்திடும் இயேசுவே, ஏற்று காத்திடும் இயேசுவே. என்னையும் உமதாட்டின் மந்தையுடேற்று காத்திடும் இயேசுவே. ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் மிகுந்த நல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்த இந்த சிறப்பான ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் இந்த நாளிலும் நாங்கள் இருக்கிற இடங்களிலே இணைந்து இந்த ஆராதனையிலே கலந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் எங்களோடு கூட பேசின உம்முடைய வேத சத்தியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பல நேரங்களிலே சீசர்களைப் போல நாங்களாகவே குழம்பி சில தவறான முடிவுகளை எடுத்து ஓடிவிட நினைத்திருந்தோம். ஆனால் நீர் எங்கள் வாழ்க்கையை அற்புதமாக தடுத்து நிறுத்தி பாதுகாத்தீர். இனி வரும் நாட்களிலே இவ்விதமான குழப்படியான உமக்கு பிரியமில்லாத முடிவுகளை நாங்கள் எடுக்காமல் உமக்கு பிரியமானபடி நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வாழும் வாழ்க்கையின் பொறுப்பை எங்களுக்கு உணர்த்தி இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த வாழ்க்கை ஏனோதானோ என்று நாங்கள் வாழ்வதற்கு அழைக்கப்படவில்லை. மாறாக பொறுப்போடு சரியாக நாங்கள் திட்டமிட்டு எதை எப்படி செய்ய வேண்டும் என்ற நிலையிலே நாங்கள் சில காரியங்களை யோசித்து உம்மிடத்திலே வந்து உம்முடைய ஆலோசனைகளை பெற்று உம்முடைய ஆசீர்வாதத்தோடு நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த அழகான வாழ்க்கையை நேர்த்தியாய் வாழ்ந்து நாங்கள் கடைசி வரைக்கும் அதிலே வெற்றி காண ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சீஷர்கள் செய்த தவறை எங்கள் வாழ்க்கையிலே செய்யாதிருக்க கிருபைதான். விருப்பப்படி எங்கள் வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்ள ஆண்டவர் உதவி செய்யும். எங்களுடைய திருச்சபை மக்களுக்காக ஜெபிக்கிறோம். சிறு குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் ஒவ்வொருவரையும் இதுவரைக்கும் அற்புதமாக நீர் பாதுகாத்து வந்திருக்கிறீரே, உங்கள் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இனிமேலும் ஒவ்வொருவரையும் நீர் தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தேவைகள் பல நிலைகளிலே ஒவ்வொருவருக்கும் உண்டு கர்த்தாவே. வேலைக்கு சம்பந்தப்பட்ட தேவைகள், பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட தேவைகள், தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட தேவைகள், குடும்பத்தில் இருக்கிற பலவிதமான சூழ்நிலைகளை தாண்டி வெளியிலே வர வேண்டும் என்ற தேவைகள், இப்படி பல நிலைகளிலே தேவைகளோடு கூட இருக்கிற எங்கள் மக்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர் கிருபையாக இரக்கம் பாராட்டி அவர்கள் தேவைகள் எல்லாவற்றையும் நீர் அற்புதமாக சந்தித்து உம்முடைய பிள்ளைகளை நீர் அதிசயமாய் வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உன்னுடைய அதிசயங்களை காணப்படுவேன் என்று சொன்னீரே. இந்த இடுக்கமான இந்த உடைந்து போயிருக்கிற இந்த சூழ்நிலையிலே உம்முடைய பிள்ளைகள் அதிசயங்களை காணட்டும். உம்முடைய வார்த்தைகளின்படி வாழ்வதற்கு தங்களை அர்ப்பணித்து நீர் கொடுக்கிற நிறைவை வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்டு அற்புதங்களையும் அதிசயங்களையும் கண்டு நிறைவாய் சந்தோஷமாய் வாழ்வதற்கு ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய கிருபைகளையும் ஆசீர்வாதத்தையும் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் திருச்சபை மக்கள் மட்டுமல்ல, இந்த ஆன்லைன் ஆராதனையிலே இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் அமிதமாக ஆசீர்வதித்து அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் நீர் சந்தித்து என்னென்ன காரியங்களுக்காக உடைய சமூகத்திலே இப்போது வேண்டுதல் செய்து கொண்டு நிற்கிறார்களோ அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு நீர் அனுகூலமாக்கி கொடுத்து
எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய வசனங்களின்படி வாழ்கின்ற கிருபையை கொடுத்து இந்த வாழ்க்கையை நாங்கள் வாழ வேண்டும் என்ற அந்த பொறுப்போடு கூட வாழ்க்கையை வாழ்வதற்கு தங்களை ஆயத்தப்படுத்துவதற்கும் ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். சீக்கிரமாக இந்த கடுமையான சூழ்நிலையை ஆண்டவர் மாற்றி போடும். எங்களுக்கு முன்னாலே இருக்கிற எல்லா பயமுறுத்தல்களையும் நாங்கள் வெற்றியாய் தாண்டி வெளிவருவதற்கு வேண்டிய கிருபைகளை தந்து எங்களை ஆசீர்வதித்து சீக்கிரமாய் எங்கள் ஆலயங்கள் திறந்து நாங்கள் ஆலயத்திலே இருந்து உம்மை வழிபடுகின்ற வாக்கியத்தையும் அருளி செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். நாம் யாவரும் சேர்ந்து மங்கள கவிகளிலே இரண்டாவது கவியை பாடுவோம். கர்த்தர் தந்த ஈவுக்காக. கர்த்தர் தந்த ஈவுக்காக என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம். விண்ணும் மண்ணும் கூட்டமாக பாடுவார் சங்கீதம். மீட்கப்பட்ட யாவரால் ஏகதேவரீருக்கே ஆரவார வாயினைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாகவே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. கர்த்தர் தரும் சமாதானத்தோடு அவர் தரும் வாழ்வு வாழ்வோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.